இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தின வழக்கம் ஒன்று இருந்தது. அவர் சாப்பிடும்போது தனி மனிதனாக உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டார். யாராவது ஒருத்தர் கூட கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு சாப்பிடுவார். அன்றைக்கு பார்த்து யாரும் இல்லை, ஒரு வழிபோக்கனை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிற போது என்ன சொல்றாருன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெரியவரே நீங்க இதை சாப்பிடுங்க, அல்லாவின் பெயர் கொண்டு நீங்க சாப்பிடுங்கன்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, வழிபோக்கன்னு, நான் என்னோட கடவுள் பேரை விட்டுட்டு வேறு யார் பேரையும் கேட்டு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இதுல இஷ்டம் இல்லை. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, அப்படின்னா நீங்க சாப்பிடாதீங்க, கிளம்புங்கன்றாரு. உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது. ஜிப்ரைல் அந்த இடத்துல சொல்கிறார், அல்லாஹ் சொன்னதாக, யா இப்ராஹிமே, நான் அவனுக்கு ஒரு 80 வயசு இருக்கும், இது வரைக்கும் எனக்கு மாற்றா நடந்துட்டு இருக்கும் போது நான் அவனுக்கு எந்த விடத்துல எந்த சமயத்துல அவனுக்கு உணவு கொடுத்ததுல குறை வச்சதே இல்லை. ஆனா ஒரே ஒரு சமயத்துல மட்டும் அவர் உன்னுடைய அல்லாவின் பெயரை விட்டுட்டு வேற இறைவன் பேர் வாங்கும் போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, இது தப்பு என்றாரு. உடனே இவர் பயந்துட்டு என்ன பண்றாரு, பின்ன அந்த வழிபோக்கன் போற இடத்துல இவர் போறார், ஓடி போய் பின்ன கூப்பிடுறார், பெரியவரே வாங்க சாப்பிடுங்கன்னா. அப்ப அவர் சொல்றார், இப்ராஹிமே, நீங்க உங்க அல்லாவின் பேரை சொல்லி இறைவன் பேரை சொல்லி சாப்பிட சொல்லுவீங்க, ஆனால் அது நான் பண்ண மாட்டேன், என் இறைவன் பேர் சொல்லி தான் நான் சாப்பிடுவேங்கிறாரு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாரு, சரி சாப்பிடுங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, முதல்ல நீ அல்லாஹ்வுடைய பேர் சொன்னாதான் சாப்பிடணும்னு சொன்னீங்க, இப்ப சொல்றீங்களே என்ன அர்த்தம்னா, இல்ல அந்த அல்லாவே சொல்லிட்டாரு, இத்தனை வருஷமா நான் எனக்கு மாறா நடக்கும் போது அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப நீ ஒரே ஒரு வார்த்தைக்காக இப்படி பண்ணிட்டே இப்ராஹிம் நீ சொல்லும் போது, உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இறைவன் அவங்களது, இவர் தான் நிச்சயமாக இறைவன் சொல்லி உடனே அந்த இடத்துல கலிமா ஓதி இஸ்லாத்தை ஏத்துறார். இதுதான் இஸ்லாம்.